நாஞ்சில் நாட்டில் தோன்றிய புகழ்மிக்க மாமனிதர்கள் மனோன்மணியம் சுந்தரனார், கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, செண்பகராமன் பிள்ளை, ஜீவா, டிகேஎஸ் சகோதரர்கள், பொருளாதார மேதை நடராஜன், பன்மொழி புலவர் கா. அப்பாத்துரையார், சுசீந்தரம், வரலாற்றறிஞர் கே. பிள்ளை, சதாவதானம், செய்கூதம்பி பாவலர், கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன். எனக்கு நகைச்சுவை மட்டும் இல்லாவிட்டால் எப்பொழுதோ தற்கொலை செய்து கொண்டு இறந்திருப்பேன் என்றார் மகாத்மா காந்தி. சிரிப்பின் மூலம் சிந்தனையை தூண்டி லட்சியத்தை, சுதந்திரத்தை, சமூகம் விழித்துக்கொள்ள விழிப்புணர்வை, விஞ்ஞானத்தை, மது ஒழிப்பை, சமத்துவத்தை என பரப்பிய நவீன கோமாளியாக உருவெடுத்தவர்தான் நகைச்சுவையாளர் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன். கலைவாணர் அவர்கள் உறங்கும் போது கூட அவரது முகத்தில் உதடுகள் சிரித்தபடியே இருக்குமா? சிரிப்பு இதன் சிறப்பை சூர்திக்கு பார்ப்பதே நம் பொறுப்பு என்று பாடியது மட்டுமல்ல, அவர் கடைசி வரை சிரிப்பின் சிறப்பை இந்த சமூகம் உணர்ந்து கொள்ளும்படி வாழ்ந்தும் காட்டினார். சிறைவாசத்திலும் நகைச்சுவை. லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் தவறுதலாக கலைவாணர் சிறைக்கு செல்ல நேரிட்டது. அந்த இக்கட்டான சூழலிலும் அவர் சோர்ந்து விடவில்லை. சிறையில் இருந்த அத்தனை கைதிகளுக்கும் பாடம் சொல்லிக் கொடுத்தார். சிறை கைதிகளுக்கு சிந்திக்கவும் சிரித்து மகிழவும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தினார். கடைசி நகைச்சுவை. கலைவாணர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்தபோது ஒரு நண்பர் வந்து, எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு கலைவாணர் சிரித்து கொண்டே, யமதர்மன் கதவை தட்டுகிறான், நான் மேக்கப் போட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் என்றாராம். மரணத்தின் விளிம்பிலும் நகைச்சுவை உணர்வை விடாத அந்த மன உறுதி கலைவாணர் ஒரு பெரும் புயல் என்பதை காட்டுகிறது. அதனால்தான் என்னவோ கலையுலகம் கண்டெடுத்த நல்முத்து என்று கலைஞரால் புகழப்பட்டார் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன். மனிதனிடத்தில் சிரிப்பு உணர்ச்சி உள்ளளவும் கலைவாணரும் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்றார் கவிஞர் எஸ்.டி. சுந்தரம். கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் விட்டு சென்ற இடத்தில் வேறு யாரும் புகுந்து புகழ் பெற இயலாது என்றார் மூதறிஞர் ராஜாஜி. நடிகர்களுக்கும் கொள்கை உண்டு என்பதை கலைவாணர் நிலைநாட்டினார் என்றார் பன்மொழி புலவர் கா. அப்பாத்துரையார். சமுதாய விஞ்ஞானி என்று பேரறிஞர் அண்ணாவால் புகழ்ந்து கூறப்பட்டவர் கலைவாணர். அக்கலைவாணரின் மறைவை அறிஞர் அண்ணா இவ்வாறு பதிவு செய்தார்: ஒரு சகாப்தத்தின் முடிவு என்று.